welcome to my channel. This is Nivetha. நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் different. ஏனா வந்து சாரில மேக்கப் லுக் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் பண்ணிருக்கேன் சாரில மேக்கப் லுக், பட் this one hits different ன்னு சொல்லலாம். ஏனா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப கேப் ஆச்சு சாரில மேக்கப் லுக் பண்ணியே. இப்போதான் கொஞ்சம் ஒரு மாதிரி girlish feel வருதுன்னு சொல்லலாம். சாரிலாம் wear பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்னைக்கு இந்த சாரியில் இந்த தீபாவளிக்கான மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட், வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைமர். ஸோ ப்ரைமருக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த நைக்காவோட ப்ரெப்மியம் ஃபேஸ் ப்ரைமர். உங்ககிட்ட எந்த ப்ரைமர் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஆயிலி ஸ்கின்னுக்கு இது நல்லா இருக்குங்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி கட்டி உட்காந்து மேக்கப் போடுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். எப்போதும் யூஸ்வலாக நம்ம சல்வாரில் எடுப்போம் ஆர் டிஷர்ட் சம்திங் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு சாரியில் எடுக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் கலர் கரெக்டிங். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற கன்சீலர் எலெகல் ப்ரோ கன்சீல். இது என்னோட ஷேட் ஃபான். சாரிக்கு எப்போதும் போல் ஹேர் ஸ்டைல் இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஒரு வேவி கேர்ள்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். நிறைய எனக்கு ஃபோர்ஹெட்லேயும் ஸ்பாட்ஸ் இருக்குது. இதை இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஐ ஏரியாவில் பிளெண்ட் பண்ணிடுறேன். தீபாவளிக்கு சாரியில் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, பட் ஜுவல்ஸ் எதுவுமே வந்து பிளான் இல்லை. இது வந்து என்னோடய அம்மாவோட ஜுவல். ஸோ அது நான் வந்து கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும், அதை பேர் பண்ணிட்டேன். இயரிங் வந்து நான் லாஸ்ட்டாக போட்டு காமிக்கிறேன். என்கிட்ட பெருசாக இந்த ஆக்சசரிஸ் வந்து பெருசாக நான் வாங்கிக்க மாட்டேன். ஒன்று இயரிங் மட்டும்தான் நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து எப்போதுமே வந்து பிக் பண்ணிப்பேன். இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கன்சீலர் பிளெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு நான் எப்போதும் யூஸ் பண்ணுறேன் மேப்ளின் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவே ஒரு நல்ல ஃப்ளாலெஸ்ஸான லுக் கொடுக்கும். உங்களுக்கு தீபாவளிக்கு நல்ல ஒரு கிளாம் லுக் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட உங்களோட ஃபவுண்டேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி பிளெண்ட் ஆகும்போது ஒரு மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிற லுக் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது அப்ளை பண்ணும்போதே. ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் ஆஃப்கோர்ஸ் லூஸ் பவுடர். ஸோ இது வந்து கே பியூட்டிலேருந்து ஹெச்டி செட்டிங் லூஸ் பவுடர். இதுவும் சூப்பரான மேட் ஃபினிஷ் கொடுக்கும். என்னோடய எல்லா வீடியோலையும் நான் யூஸ் பண்ணுற ஒரு பவுடர்னால் இதுதான், ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக சாரியில் ஒரு மேக்கப் லுக் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே சல்வார் சம் கிராண்ட் ட்ரெஸ்ஸஸாக போட்டு போர் அடிச்சிருக்கலாம். நிறைய பேர் சாரியும் வாங்கியிருந்துருக்கலாம் தீபாவளிக்கு. ஸோ சாரிக்கு எந்த மாதிரி மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வேணும்ல, அதுக்காக தான். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் என்னோடய 2 வீடியோஸில் பார்த்த மாதிரி இந்த வீடியோலையும் ஐப்ரோ நல்லா இல்லை, ஐப்ரோஸ் பண்ணலை. இருக்கிறத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐப்ரோ ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக எங்கேயாவது கேப் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ஈவன் பண்ணிடலாம். நான் எப்போதும் இந்த மாதிரி ஐப்ரோஸ் பண்ணாமல் வீடியோஸ் எடுத்ததில்லை, முக்கியமாக மேக்கப் வீடியோ. ஐப்ரோஸ் இருக்கிறத மட்டும் நான் கொஞ்சம் ஈவன் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஐஷேடோ சுத்தமாக பிளான் இல்லை, இந்த மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு இன்ன வரைக்கும் எனக்கு பிளான் இல்லை. ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்தால் போதும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருவேன். ஒரு 2 செகண்ட்ஸ். ஐஷேடோ இன்றைக்கி என்னோடய சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு கிளாம் லுக் மாதிரி. அதுக்கு வந்து 2 பேலட் இருக்குது. மார்ஸோடது ஒன்று, நைக்காவோட இந்த குவாடின் 1 ஐஷேடோ பேலட் ஒன்று. ஒரு லைட்டர் ஷேட் வந்து கொடுக்குறேன்.
4 கலர்ஸில் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இது கைண்ட் ஆஃப் பிங்க்கும் மிக்சடாக இருக்கும். அதை இன்னர் அண்ட் அவுட்டரில் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி என்னமோ ஐ மேக்கப் சொதப்பிடுவேனோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதுக்கு மேலே சம் ஷிம்மர் ஷேட் வந்து ட்ரை பண்ணலாம். பிங்க் கலர் ஷிம்மர் கொடுக்காம நான் கொஞ்சம் டார்க்கராக இருக்கிற ஒரு ஷிம்மர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, குட். ஒரே பிங்க் கலரில் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காதோ அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதனால இது மார்ஸ் பேலட்டில் இருக்கிற டார்க்கான ஒரு ஷிம்மர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. இட் லுக்ஸ் குட் ஆன் மீ. இதில் இருக்க லேஷ் லைனையும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மேலே கொடுத்த பிங்க் கைண்ட் ஆஃப் ஷேட் வேண்டாம், கொஞ்சம் வந்து ப்ரௌனாக வந்து கொடுத்துக்கலாம். இந்த லுக்குக்கு ஐலைனர் வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப காமன். நார்மலாகவே வந்து நான் ஐலைனர் எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். டன். ஸோ இன்றைக்கி வந்து காஜலும் எக்ஸ்ட்ரா போட்டுக்க போகிறோம். பிகாஸ் இட்ஸ் சாரி லுக். காஜல் இல்லாமல் எப்படி? காஜல் ரொம்ப திக்காக கொடுக்க போகிறது இல்லை, சேம் ஸ்மஜ்டு லுக் மாதிரி தான். கொஞ்சம் திக்காக அப்படியே போட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி லேஷ் வச்சு கர்ல் பண்ணுங்கள். இல்லைனா வந்து அப்படியே இதில் ஒட்டிக்கும், கண்ணில் போட்டிருக்க ஐலைனரும் ஸ்பாயில் ஆகிடும். என்னோடய சாரீ ஃபுல்லுக்கு இதில் காமிக்க முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரொம்ப மினிமலான ஒர்க் இருக்கிற சாரீ. ஹெவியாக இருக்க மெட்டீரியல் வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஜார்ஜெட் டைப்பில் இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க் இருக்கணும். லைக் இந்த மாதிரி ஒரு பார்டர் மட்டும் இருக்க மாதிரி இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இன்றைக்கி இந்த மாதிரி சாரீ வந்து ஓகே வியர் பண்ணலாம் அப்படின்னு நான் இதை எடுத்து வச்சுருந்தேன். ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்றைக்கி வந்து ரோஸ் கோல்டில் இருக்க மாதிரியான ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப மினிமமாக தான் எடுத்துக்கிறேன். அடுத்து லிப்ஸ்டிக் லாக்மி. இது வந்து நியூ ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஷேட், சட்டிலான ஒரு ஷேடு. எனக்கு பேசிக்காக லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிளாஸி ஃபினிஷில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஓகே டன். பியூட்டிஃபுல்லான ஷேடு இது.
பேஸ் மேக்கப் எல்லா மேக்கப்லேயுமே மோஸ்ட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம கொடுக்குற ஐ லுக், லிப்ஸ்டிக் இதெல்லாம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில மேக்கப்பில் வந்து பேஸ்லாம் கூட மாறும். மோஸ்ட்டாக பண்ணுற பேஸ் மேக்கப் எல்லாமே வந்து சிம்பிளான ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். ஜஸ்ட் ப்ரைமர் போட்டு, கன்சீலர் போட்டு, ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் பவுடர் வச்சு செட் பண்ணிடுவேன். அதுவே என்னோட ஸ்கின்னுக்கு ஓகேயாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட மேக்கப் ஓவர். ஃபைனலாக அக்சசரிஸ் அண்ட் இயரிங்ஸ் எல்லாமே போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு நீ பார்க்கவே எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அழகாக ஹேரை ஸ்டைல் பண்ணி அண்ட் ஒரு சாரீ வியர் பண்ணி அழகான ஒரு பொண்ணாக லிட்ரலாக இப்போ தான் ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஜிம்கிலாம் போட்டு அழகாக இருக்குல்ல. ஸோ எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல, சாரியில் இருக்கனாலையா என்னமோ தெரியல. கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டச்சும் இருக்குது, சேம் டைம் வந்து கொஞ்சம் வெஸ்டர்னாக இருக்க மாதிரி இருக்குது. லைக் இண்டோ வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அண்ட் த மேக்கப் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய லுக்ஸ் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருக்கு. ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த தீபாவளிக்கு எந்த மாதிரி மேக்கப் வந்து பண்ணலாம், ஐ லுக் எப்படி பண்ணலாம், எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் பண்ணியிருக்க ஐ லுக் எல்லாமே வந்து இந்த லுக் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பண்ண 2 லுக்ஸுமே வந்து ஐ மேக்கப் ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, சேம் டைம் பார்க்குறதுக்கு ஒரு கிளாம் ஃபெஸ்டிவ் லுக் மாதிரியான லுக் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய ஹோல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். லைக் இதுக்கு ஒரு ஷார்ட் ஸ்லீவ் ப்ளவுஸ் போட்டிருக்கேன். அண்ட் என்னோடய சாரீ இதுதான் ஒரு ஸ்கேலப் டிசைன் மாதிரி வந்திருக்கும். ஃபுல்லாகவே வந்து ஜார்ஜெட் டைப்பில் இருக்கிற சாரீ. ஸோ நான் இதை ஃப்ளோவில் விட்டுட்டேன், அப்படியே ஃப்ளோட்டிங்கில் விட்டுட்டேன். நெக் பீஸ் என் அம்மாவோடது. ஆக்சசரிஸ் வந்து ரிங்ஸ் அண்ட் வாட்ச் அண்ட் பேங்கிள் முக்கியமாக சொல்லணும். பேங்கிளில் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலே வாங்கி வச்சுருந்தேன். பட் எது கூட பேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. ஃபைனலாக நான் இன்றைக்கி இந்த சாரீ கூட இந்த பேங்கிளையும் வந்து பேர் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக என்னோடய லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளிக்கு இதுதான் என்னோட லாஸ்ட் மேக்கப் லுக். ஸோ உங்களுக்கு நான் பண்ணியிருந்த லுக் எல்லாமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். சேஃபாக இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆக போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.